ஆந்திரா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒரிசா இந்த பகுதிகளை சேர்ந்தது தான் தண்டகாரண்யம். இந்த பகுதி மக்கள் வந்து பழங்குடிகள் காலங்காலமாக இருக்கிறோம். அவங்க வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து பிரிட்டிஷை எதிர்த்து போராடினுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அங்கே காட்டு வளங்களும் கனிம வளங்களும் இருக்கு. அப்போ கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு பெருவாரியான மக்களை அங்கேருந்து விரட்டி அடிக்கிறது இல்லையா, அது முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த ஒரிசா, சத்தீஸ்கர்லேருந்து வராங்கல்ல, அவங்களாம் பழங்குடிகள் தான், அந்த பகுதியில் சேர்ந்தவங்க தான். அவங்களாம் அங்கேருந்து விரட்டப்படுறாங்க. காரணம்னா வெறும் முதலாளிகளுக்கு கனிம வளங்களை வந்து அவங்க வந்து கொண்டு போய் தாரவாங்க. அதுக்கு தடையாக வந்து இங்கே மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு ஒரு கவசமாகவும் யார் இருக்காங்கன்னா மாவோயிஸ்டுகள் இருக்காங்க. எப்படி காசால வந்து முழுக்க முழுக்க எப்படி வந்து பாலஸ்தீனர்களை முற்றிலும் ஒழிக்கணும் இஸ்ரேல் நினைக்குதோ, அதே போல பிஜேபி அரசு என்ன நினைக்குதுன்னு சொன்னா, அங்க இருக்கிற மாவோயிஸ்டுகளையும் பழங்குடிகளும் முற்றிலும் ஒழிக்கணும்னு நினைக்குது. வணக்கம், ஹலோ தோலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வெள்ளிக்கிழமை தண்டகாரண்யம் அப்படின்ற மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவிக்கு வந்து மக்கள் பெருமளவுல வந்து வரவேற்பு கொடுத்தாலும் சில விமர்சனங்களும் இந்த படத்தை நோக்கி எழுது. ஸோ இந்த படத்தை பத்தி தனது கருத்துக்களை பகிர்ந்துக்க இன்னைக்கு நம்ம சேனல்ல யார் வந்திருக்காங்கன்னா, சமூக செயல்பாட்டாளர் தோழர் துரைசிங்கம் ஐயா வந்து இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. படத்துக்கு வந்து தண்டகாரண்யம் அப்படின்ற பேரை வந்து வச்சிருக்காங்க. அந்த பிளேஸ்க்கும் இந்த படத்துக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா ஐயா? இந்த படத்தோட பெயர் காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்றது வந்து ஆந்திரா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒரிசா இந்த பகுதிகளை சேர்ந்தது தான் தண்டகாரண்யம். கிட்டத்தட்ட அங்கே வந்து கோண்டுகள் என்ற பழங்குடிகள் வந்து வசிக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய பழங்குடிகள் வந்து அவங்க தான் எண்ணிக்கையில் இருக்கிறவங்க, காலங்காலமாக இருந்துட்டு இருக்கிறவங்க. இந்த படத்தில் சொல்ல இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்னும் மேலே வந்து அது வந்து ஒரு எல்லைப்புறமாக இருக்கக்கூடிய இது. சத்தீஸ்கர்னுடைய எல்லைப்புறத்தில் வந்து இருக்கக்கூடியது தான் அது வந்து ஜார்க்கண்டு. ஆனால் பொதுவாக வந்து நக்சலைட்டுகளுடைய எதிரான ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற பேரில் இவங்க எடுக்கக்கூடியதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த புரிதல்லேருந்து பழங்குடிகளில் பிரச்சனை அப்படின்றதுலேருந்து அவர் வந்து இந்த தண்டகாரண்யா அப்படின்ற பேர் வந்து ஒருவேளை வச்சிருக்கலாம். ஆனால் இது இந்த 4 மாநிலத்தை சேர்ந்தது. ஓகேங்க தோழர். இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு கற்பனை கதை இல்ல, இது ஒரு உண்மையான சம்பவம். ஜார்க்கண்ட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் இந்த மூவி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு படமாக்கக்கூடிய வகையில உத்தரகாண்ட்ல என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு தோழர்? இந்த பகுதி மக்கள் வந்து பழங்குடிகள் காலங்காலமா இருக்கிறவங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ் காலத்திலேருந்து பிரிட்டிஷை எதிர்த்து போராடினுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அங்கே காட்டு வளங்களும் கனிம வளங்களும் இருக்கு. அது வந்து முதலாளிகளுக்கு தேவை. அதனால அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சின்றது காலங்காலமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சிதம்பரம் மந்திரியா இருக்கும்போது தான் வந்து பச்சை வேட்டை அப்படின்ற பேர்ல வந்து வேட்டையாடுது, மக்களை கொள்ளுனது. அருந்ததி ராய் அப்போ வந்து போய் ஒரு தோழர்களுடன் அப்படின்னு ஒரு புத்தகமே வெளியிட்டாங்க. அப்போ கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு பெருவாரியான மக்களை அங்கேருந்து விரட்டி அடிக்கிறது இருக்கு இல்லையா, அது முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த ஒரிசா, சத்தீஸ்கர்லேருந்து வராங்கல்ல, அவங்களாம் பழங்குடிகள் தான், அந்த பகுதியில் சேர்ந்தவங்க தான். அவங்களாம் அங்கேருந்து விரட்டப்படுறாங்க. காரணம்னா பெரும் முதலாளிகளுக்கு கனிம வளங்களை வந்து அவங்க வந்து கொண்டு போய் தாரவாக்கணும். அதுக்கு தடையாக வந்து இங்கே மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு ஒரு கவசமாகவும் யார் இருக்காங்கன்னா மாவோயிஸ்டுங்க இருக்காங்க, நக்சலைட்டுங்க இருக்காங்க. அவங்க 80கள்லேருந்து தொடர்ந்து இவங்களுக்காக போராடிட்டு வராங்க. முன்ன வேற வேற பிரச்சனைகள் இருந்து, முன்ன அந்த பீடி இலையெல்லாம் இருக்கு இல்லையா, பீடி இலையெல்லாம் வந்து அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் வந்து நிறையா அந்த பீடிகள் இதுவாகும். அப்போ அந்த பீடி இலை பொறுக்கிறதுல அவங்களுக்கு சாதாரண கூலியிலேருந்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாரஸ்ட் ஒடுக்குமுறையை எடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயே அவங்களுக்கு வேற வேற தேவைகள் இருந்து அவங்க வந்து மக்களை திரட்டி போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன வருதுன்னு சொன்னால், இந்த கனிம வளங்கள் பிரச்சனை வருது. இந்த தாராளமய தனியார் மயமாக்கல் வந்த பிறகு மன்மோகன் ஆட்சியிலிருந்து அது தொடர்ந்து அது வந்து முழுக்க முழுக்க கவனிக்கப்படுற இடமா மாறுது. அப்போ எங்கெங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடகிழக்கு மாகாணங்கள் இது போன்ற பகுதிகள் எங்கெங்க கனிமங்கள், எங்கெங்க முதலாளிகளுக்கு நிலங்கள் தேவை இருக்குதோ அந்த இடம்லாம் மக்கள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்தியாவிலேயே கூட எடுத்துக்கலாம், அது நடந்துட்டு இருக்குது. அதில் அந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமாக. அப்போ அவங்களுக்கு துணையாக வந்து மாவோயிஸ்டுகள் இருக்கிறாங்க. அப்போ அதனால என்ன, மாவோயிஸ்டுகளை ஒழிக்கிறதுக்காக இது போல வந்து போலியாக அவங்களையும் நேரடியாக சுட்டுக் கொள்ளுதுன்னு ஒன்று, இன்னொன்று போலியாக சிலரை உருவாக்கி இவங்க நக்சலைட்டுங்க
இவங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க, இவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறோம் சொல்லி அவங்கள வச்சு படையை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க நக்சலைட்டுகளே கிடையாது. நக்சலைட்டுகள் கிடையாது, வேற பகுதிகளை சேர்ந்தவங்க, வேற மக்கள். அதில் ஒரு சிலர் இந்த பழங்குடிகளில் கூட ஒரு சிலர் வந்து விலை போகலாம் இல்லையா, அவங்க விலை போனவங்களை வந்து அதில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த வளங்களை காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய வந்து தாக்குதல் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது தண்டகாரண்யால. அந்த இதை ஒட்டி தான் இப்போ வந்து நிறைய போராட்டங்களும் நடந்துட்டு இருக்குது. அதை ஒட்டி தான் நிறைய கதைகள் படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த படம் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு காலத்தினுடைய தேவையான படம். இதுல வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவா வந்து மாறுது. அதாவது இது போல போலியான இது வந்து மாறுது. ஆனா மக்கள் வந்து புரிஞ்சு கொண்ட விஷயம், இந்த போராட்டங்கள் மண்ணை காப்பாற்றுவதற்கும் கனிம வளங்களை காட்டு வளங்களை காப்பாற்றுவதற்கும் தான் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் போராடுறாங்க. எப்படி நம்ம இங்கே விவசாயிகள் வந்து ஏர்போர்ட்டில் போராடுறது, சிப்காட்டில் போராடுறது, எப்படி நிலங்களுக்காக போராடுறோமோ அப்படி தான் அங்கேயும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துணையாக இருக்கிறவங்க தான் நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள். எப்படி காசால வந்து முழுக்க முழுக்க எப்படி வந்து பாலஸ்தீனர்களை முற்றிலும் ஒழிக்கணும் இஸ்ரேல் நினைக்குதோ, அதே போல பிஜேபி அரசு என்ன நினைக்குதுன்னு சொன்னால், அங்கே இருக்கிற மாவோயிஸ்டுகளையும் பழங்குடிகளையும் முற்றிலும் ஒழிக்கணும்னு நினைக்குது. ஒழிச்சாதான் அந்த நிலத்தை வந்து முதலாளிக்கு கொடுக்க முடியும்னு நினைக்குது. இதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மையான மையமான விஷயம். சல்வார் ஜூடுன்னு ஒரு படை இருக்கு. இந்த சல்வார் ஜூடு யாருன்னு சொன்னா, இவங்க இப்படி அரசு உருவாக்குறது தான். இந்த அரசு உருவாக்கக்கூடிய ஒரு கூலிப்படை. இதை வந்து வச்சுதான் நக்சலைட்டுகளுக்கு எதிராக வேவு பார்க்கறது, அவங்கள தாக்குதல் நடத்துறது, இந்த வேலைகள்லாம் செய்வாங்க. அது போல ஒண்ணுதான் ஜார்க்கண்ட்லயும் வந்து உருவாக்குறது. அதை ஒட்டிய அம்பலப்பட்டு அது பத்திரிகையில வந்ததை வச்சுதான் இவர் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஓகேங்க தோழா, இது வந்து ஒரு கற்பனை கதை இல்ல, ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றதுல எங்களுக்கு தெரியுது. ஒரு உண்மை கதையை காமிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. எந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு உண்மை தன்மையை காமிச்சிருக்காங்க, அங்க வாழ்ற மலைவாழ் குடியினரோட வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கு இந்த படம்? அதாவது இந்த படம் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று, இங்க தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி பகுதியில் பழங்குடி மக்கள் அதிலிருந்து ஒருத்தர் போய் அந்த கூலிப்படையில வந்து சேர்ற மாதிரி அதை காட்டுறதுக்கான உறவை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து கிருஷ்ணகிரி பகுதியில் நடக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களையும் இதில் காட்டுறாங்க. அங்க அந்த ஒரு கூலிப்படை எப்படி உருவாக்கப்படுது, பொய்யான போலியான படை எப்படி உருவாக்கப்படுது என்றதையும் காட்டுறாங்க. ரெண்டு கதைக்களை வந்து இருக்குது. இதில் ரெண்டுத்துக்கும் ஒரு உறவையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே வந்து உண்மையான யதார்த்தமான விஷயங்கள் தான். அது போல சம்பவங்கள் மிக சாதாரணமாக அந்த திரையில காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையிலே நிறைய நடக்கக்கூடிய விஷயம் தான் எல்லாமே. ஐயா, நீங்க சொல்றது படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது ஒரு விடுதலை படத்தை வந்து கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விடுதலை படமும் இதே மாதிரியான ஒரு கதை களத்தை தான் காமிச்சிருக்கும். இப்ப விடுதலை படத்துல சொன்ன அந்த அரசியல் கருத்துக்களுக்கும் இந்த படத்துல சொன்ன அரசியல் கருத்துக்களுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஐயா? ரெண்டு மூவிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒன்று என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு எடுத்துட்டு இருக்கிற பொருள் வந்து ரொம்ப முக்கியமான பொருள். இது போல சிறப்பு படைகள் நிறைய உருவாக்கப்பட்டு அதற்கு நிதிகள் நிறைய வந்து ஒதுக்கப்பட்டு கோடி கணக்கில் சாப்பிட்றாங்க. உதாரணத்துக்கு கூட வந்து ஆந்திராவில் கிரே ஹவுன்ஸ்னு ஒன்று உருவாக்கி இன்னைக்கு இருக்குது நக்சலைட்டுகளை ஒழிக்க. அந்த கிரே ஹவுன்ஸில் ஐஜி வச்சு இதே போல் இந்த படத்தில் வர மாதிரி தான் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து உருவாக்குறாங்க. அவர் கோடி கணக்கில் வந்து சிங்கப்பூரில் சொத்து சேர்த்து வச்சு அது தெரிய வரும்போது இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அவர் மிகப்பெரிய மில்லியனரு, முதலாளி அங்கே. அது போல் நிறைய ஊழல்கள் இந்த அரசியல்வாதிகளும் இவங்களும் சேர்ந்து போலியா வந்து நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நிறைய வந்து அந்த உளவுத்துறைகள் இது போல சிறப்பு படைக்கு சாப்பிட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கூட என்எஸ்டி விங்கின்னு ஒன்று வந்து உருவாக்குனாங்க. இந்த என்எஸ்டி விங்கிக்கு தேவையே கிடையாது நக்சலைட்டு ஆன்டி விங்கின்ட்டு. அப்படி செயல்பாடுகளே இல்லை, முற்றிலும் ஒழிச்சிச்சின்னு ஜெயலலிதா அறிவிச்சே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் என்எஸ்டி விங்கி வந்து இதை நீடிச்சிட்டு இருக்குது. அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க, அதை முழுக்க சாப்பிட்றாங்க. அதுக்கு அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ பொய்யான வழக்குகளை சிலர் வந்து சேர்க்கிறது. இவங்க நக்சலைட்டு, இவங்க குண்டு வைக்க வந்தாங்க. அப்போ இந்த சிறப்பு படையினர்கள் வந்து நீடிக்கிறதுக்காகவே போலியாகவே நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. அதை வந்து இந்த படம் வந்து சிறப்பாக வந்து அம்பலப்படுத்துது. அது வந்து நல்ல விஷயம். அதில் விடுதலை வந்து அப்படி கிடையாது. விடுதலை வந்து தமிழ்நாட்டினுடைய நக்சலைட்டுகள் எப்படி வந்தாங்க, அவங்களுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை தான் அது எடுத்த படம் அது. ஆனால் அதில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் வேற வேற சம்பவங்கள், வேற வேற அமைப்புகள் செஞ்சது. வீரப்பனுடைய விஷயங்கள் இருக்குது, மக்கள் யுத்த கட்சியினுடையது இருக்குது, தமிழ்நாடு விடுதலை படையில் இருக்குது, வச்சாத்தி இது இருக்குது.
அது பல சம்பவங்களை வந்து அது ஒரே கேரக்டருக்குள்ள வந்து வெற்றிமாறன் வந்து கொண்டு வந்திருப்பார். அதுல கன்க்ளூஷன் வந்து வேற. அந்த கன்க்ளூஷன் என்னவா இருக்குன்னு சொன்னா, நாங்க முன்வைக்கக்கூடிய இப்ப நான்லாம் வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நாம சொல்றது. ஆனா அதுல அப்படி கன்க்ளூஷன் முடிச்சிருந்தா கூட அந்த விடுதலையில மக்களுடைய பங்களிப்பு அப்படி இருக்காது. உண்மையிலே அப்படி இல்லை. 80களுக்கு பிறகு நக்சலைட்டுக்குள்ள வரலாறு வேற. அந்த வரலாறு அதுல வரல. உண்மையிலே மக்களை வச்சு தான் நாங்கள் போராடி இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டங்கள் தான். ஆந்திரா தண்டகாரண்யாலாம் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி இருக்கிறாங்க. அதாவது இதே தண்டகாரண்யால அழகி போட்டி இங்கே வந்து இந்தியாவில் நடத்தும் போது அதை எதிர்த்து 50,000த்துக்கு மேலே பெண்கள் வந்து இதே ராஞ்சியில் அவங்க காட்டக்கூடிய அதே ராஞ்சியில் அதே 50,000 பெண்கள் போராடினாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி இதே தமிழ்நாட்டில் நிறைய போராடி இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு பாகம் வந்து யாராலும் காட்டப்படல. அது இந்த படத்துல கூட அந்த பிரச்சனை இருக்கு. இந்த படத்துல கூட தண்டகாரண்யா கூட மக்களுடைய பங்களிப்பு இல்லை. உங்களுக்கு நக்சலைட் அமைப்புகளுடைய விஷயம் வந்து எதுவும் ஏதோ துப்பாக்கி தூக்கி இவங்க வந்து சண்டை போடுறவங்க தனிப்பட்ட முறையில் எல்லாமே செய்யக்கூடியவங்கள காட்டுறதுன்றதே முதல்ல தப்பு. அது வந்து ஒரு 70களிலிருந்து 80 வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள் மட்டும்தான் அப்படி இருந்தது. 77களுக்கு பிறகு நிறைய பேர் தோழறிஞ பாலன் இப்போதான் செப்டம்பர் 12 அவருடைய நினைவு எல்லாம் கொண்டாடினாங்க தமிழ்நாடு முழுக்க. அவரு மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்கார். கந்துவட்டி விஷயங்கள், டீ டம்ளர் ஒழிப்பு இதெல்லாம் தூக்கி இப்போ மக்களை திரட்டி ஒழிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு. அப்படி நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. நிறைய அதுக்காக உயிரை இருந்த தோழர்கள் சீராளன், ரவீந்திரன், பார்த்திபன் சொல்லி நிறைய. பார்த்திபன் இறந்துதான் கந்துவட்டி சட்டமே வந்தது. ஏன்னா வந்து கந்துவட்டிக்காரங்களை பிடிச்சி ஊர் ஊரா மன்னிப்பு கேட்க வச்சு லட்சக்கணக்கான இதை வந்து திருப்பி கொடுக்க வச்சாங்க ஃபைனான்சியல்ஸ் எல்லாம். அப்போ அதனால தான் ஜெயலலிதா அந்த சட்டங்களே கொண்டு வந்தாங்க. அப்போ அது போல வந்து மக்களை திரட்டிய போராட்டங்கள் வந்து இங்கே நிறைய இருக்கு. அப்போ இங்கே கூட இவரு கூட வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா மக்களுடைய பங்களிப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் முடிவு வந்து தவறு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா திருப்பி ஆயுதத்தோட காட்டுக்கு போற மாதிரி. அது வந்து சாத்தியமே கிடையாது. ஒரு தவறான முடிவு அது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கணும், இதே தண்டகாரண்யால ஆயிரக்கணக்கான மாவோயிஸ்டுகள் கொல்லப்படுறாங்க, பழங்குடிகளும் கொல்லப்படுறாங்க. நம்ம இப்போ இந்த ஆப்ரேஷன் இதுன்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக கூட இங்கே நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது. இன்னும் கூட வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. இவங்க பேச்சுவார்த்தைக்கு போகாமல் அவங்க அழிச்சே தீர்வுன்னு அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழலில் அந்த முடிவு வந்து தவறு. அந்த முடிவு தவறு. அந்த எடுத்த விஷயம் உண்மையிலே அம்பலப்படுத்த வேண்டிய விஷயம். இது போல சிறப்பு பிரிவுகளை அமைச்சு நிறைய வந்து கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. அப்பாவிங்க அந்த கோடிக்கணக்கான மக்களை கொள்ளடிக்கிறதுக்காக அந்த சிறப்பு பிரிவுகள் தேவையே இல்லாமல் காலங்காலமாக நீடிக்கிறதுக்காக அப்பாவி மக்கள் மீது வந்து இதை வந்து போடுறாங்க. அந்த வித்தியாசம் இதுல இருக்குது. விடுதலைக்கும் இதுக்கும் வித்தியாசம். எப்படின்னா ஒரு படம் எடுத்துட்டோம்னா ஒரு பாட்டு காட்சியும் ஒரு சண்டை காட்சியும் அந்த மாதிரி இருந்தா மக்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்கன்ற ஒரு இது இருக்கு. ஆனா இந்த படத்துல ஒரு உண்மை சம்பவத்தை காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் இல்ல விஷயம் என்னன்னா படம் ஆரம்பிச்சு ஆரம்பம் நல்லா இருந்தாலும் சொல்ல வந்த மைய கருவை வந்து அவர் கரெக்டா காட்டல டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? இல்ல எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மைய கருத்து கரெக்டா காட்டிருக்கிறார். அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் கூடுதலா சேர்த்த விஷயங்கள், நக்சலைட்டுகளுடைய நடவடிக்கை, அவங்க வந்து இறுதியில வந்து அது போல விஷயங்கள் தான் சில டைவர்ஷன்ஸ் தவிர மற்றபடி மைய கருத்து வந்து எப்படி வந்து ஒரு போலியா ஏஜென்சிகளை வந்து பதவி பிரிவுகளை ஏற்படுத்துறானுங்க, எப்படி வந்து அரசியல்வாதி அதிகாரிங்க சேர்ந்து அப்பாவி மக்களை வந்து வழக்குகளை போட்டு போலியா நக்சலைட்டுக்காக மாற்றி எப்படி கொள்றாங்கன்ற விஷயம் வந்து அதில் நல்லா வந்து பண்ணியிருக்கிறத தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் மைய கருத்து. அதில் அது வந்து சிறப்பாக இருக்கு. உண்மையிலே வந்து விடுதலைக்கு இதுக்கு இருக்கிற வித்தியாசமே அதான். விடுதலையில் 1000 குழப்பங்களை வந்து அதில் இருக்குது. ஸ்கிரீன் பிளேல நிறைய சிக்கல் இருக்கு. கன்க்ளூஷன் கரெக்டாக இருந்தது. விடுதலையில் வந்து முடிவு வந்து மக்களை வச்சு தான் போராடணும்னு இருந்ததை கூட அது போய் சேரலை. ஏன்னா வேற வேற விஷயங்களை குழப்பினதுனால சேரலை. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. ஆனால் கடைசியில் வந்து அவங்க பிடிக்கிற அந்த முடிவு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கொஞ்சம் சிக்கல். மற்றபடி அந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த படங்கள் வந்து இப்படி இருந்தால் தான் ஓடுன்றதுல அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்லேயே நிறைய படங்கள் இருக்குது. விசாரணை, அப்புறம் காக்கா முட்டை இருக்குது, இது போல் நிறைய படங்கள் இருக்குது. இந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் இல்லாமல் நிறைய மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்ற படங்கள் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அதுவும் இப்போ நிறைய படங்கள் யங்ஸ்டர்ஸை பற்றி எடுக்கிற படங்கள்லாம் அருமையாக ஓடித்தானே இருக்குது. அது வந்து பிரச்சனை கிடையாது. அது வந்து இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறது.
ஏற்கனவே இங்கே வந்து இந்த தவறான டைரக்டர்கள் வந்து ஒரு இதை வந்து அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது இப்போ ஓரளவு உடைஞ்சிட்டு வருது. தமிழக சூழலில் தமிழ் படங்கள் வந்து கிட்டத்தட்ட மலையாள படங்கள் போல ஒரு வளர்ச்சி வந்து இருக்குது. அதில் இந்த படம் வந்து சில முடிவுகளை தவிர மற்றபடி வந்து அவங்க எடுத்துக்கிட்ட அந்த மைய கருத்தில் சிறப்பாக தான் எடுத்துருக்கிறதா தான் நான் வந்து கருதுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். படத்தை பத்தின நிறைய கருத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ஐயா அவரோட நேரத்தை ஒதுக்கி தெளிவான விளக்கங்களை வந்து கொடுத்திருந்தாரு. உங்களோட பல்வேறு சமூக பணியிலையும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பார்வையாளர்களுக்காக வந்ததுக்கு நன்றி தோணும். நன்றி.